வணக்கம் நண்பர்களே. என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக தமிழ்நாடு ஓரியன்டாக ஒரு கொஷின்ஸ் பேப்பரில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா, தமிழகத்தில் தற்போதுள்ள காடுகளின் பரப்பளவு என்ன, காடுகளின் நிலப்பரப்பு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ ஆப்ஷன் பார்த்தோம்னா 22.34, 20.45, 24.47, 27.55. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ சில பேர் பேப்பர் படிக்கிறவங்களுக்கு இதுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 24.47 தான் இதற்கான சரியான பதில். தேசிய வனக்கொள்கை அப்படின்னு சொல்லி 1988 ஒரு பாலிசி ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலமும் அதன் மொத்த பரப்பளவில் 33% கண்டிப்பாக என்ன இருக்கணும், மினிமம் ஃபாரஸ்ட் நினைச்சு மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இது பார்த்தோம் அப்படின்னா 2023 தமிழ்நாட்டுடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 20% தான் இருந்துச்சு. ஸோ இப்போ அடுத்த 2 வருஷத்தில் இப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 4% கூடி இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமானது. கவர்மெண்ட்டுடைய ஒரு ஃபோக்கஸிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறையா காப்பு காடுகளை அறிவித்தாங்க. அதுபோக ராம்சார் தாங்களாக அறிவித்து நிறைய காடுகளை என்ன செய்கிறாங்க, கவர்மெண்ட் பாதுகாக்கிறாங்க. ஸோ அதோடைய வெளிப்பாடு தான் தமிழ்நாட்டுடைய காடுகளின் சதவிகிதம் 24.47 உயர்ந்திருக்குது. ஸோ இந்தியாவில் மொத்தம் எத்தனை ராம்சார் தலங்கள் எத்தனை இருக்குது, ராம்சார் தலம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்மளுடைய இந்த சேனலில் இன்னொரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ மறக்காமல் அதையும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.